டிராவல் வித் ஜோ மற்றும் நோமேடிக் கிளியோ கேர்ள் வேண்டரர் அப்படிங்கிற பெயர்ல யூடியூப் சேனல்களை நடத்தி வந்த ஜோதி பாகிஸ்தானுக்கு பல உளவு தகவல்கள் அனுப்பியிருக்காரு. பாகிஸ்தான் உயர் கமிஷன்ல உள்ள எக்ஸான் உர் ரஹீம் அப்படிங்கிற அதிகாரியுடன் பல உளவு தகவல்களை இவர் பகிர்ந்து இருப்பது அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு. முக்கியமா ஜோதி மல்கோத்ரா 2 முறை பாகிஸ்தானுக்கு விசிட் அடித்ததாகவும் கூறப்படுது. பயண வீடியோ போடுறேன் அப்படிங்கிற பேர்ல பாகிஸ்தானுக்கு போயிட்டு அங்க பாகிஸ்தான் அரசு அதிகாரிகளை அவர் சந்தித்து பேசியிருக்காரு. கடந்த மார்ச் 23ஆம் தேதி பாகிஸ்தான் போன ஜோதி மல்கோத்ராங்கிற அந்த பெண்மணி அங்கு நடந்த இஃப்தார் விருந்துலையும் கலந்துகிட்டாங்க. அந்த வீடியோவை அவர் தனது யூடியூப் சேனல்லையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. பாகிஸ்தான்ல லாகூர், ராவல்பிண்டி, பருகாபத் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா சென்ற ஜோதி மல்கோத்ரா பாகிஸ்தான் தூதரக அதிகாரி டேனிஷோட உதவியால விஐபிஐ போல பாகிஸ்தான்ல நடத்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கு. வாட்ஸ்அப், டெலிகிராம், ஸ்னாப்சாட் போன்ற செயலிகள் மூலம் பாகிஸ்தான்ல இருந்தவங்களோட தொடர்புலையும் இருந்திருக்காங்க. மேலும் தன்னோட வீட்டுல கூட சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐஎஸ்ஐ உளவு அதிகாரிகளோட பெயரை ஹிந்துக்கள் பெயர்ல பதிவு பண்ணியிருந்திருக்காங்க. பாகிஸ்தானுக்கு போன போது நவாஸ் ஷெரீஃபின் மகள் மரியம் நவாஸ ஜோதி மல்கோத்ரா சந்தித்து பேசிய தகவலும் வெளியாகி இருக்கு. பாகிஸ்தான்ல இருந்து 2024ஆவது வருஷம் ஏப்ரல்ல நாடு திரும்பிய ஜோதி மல்கோத்ரா அதே ஆண்டு ஜூன் மாசம் சைனாவுக்கு பயணித்ததால அவரு மத்திய உளவு பிரிவின் கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வைக்கப்பட்டாங்க. அவங்க அளிச்ச தகவல் பேர்ல அடிப்படையிலேயே ஜோதி மல்கோத்ராவை ஹரியானா போலீசார் கைது பண்ணிருக்காங்க. இவங்க சேனல்ல பல்வேறு சுற்றுலா வீடியோக்கள் இருந்திருக்கு. தொடர்ந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அவங்க பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததும் தெரிஞ்சிருக்கு. ஜோதி மல்கோத்ராவோட சமூக வலைத்தள கணக்குகள் டெலிகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் அப்படின்னு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்தபோது பாகிஸ்தான் உளவு நிறுவனங்கள் கூட அவங்க நேரடி தொடர்புலேயே இருந்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஜோதியோட வருமானமும் அவங்க மேற்கொண்ட பயண செலவுகளும் அப்படியே முரணா இருக்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.